வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த ஆன்மீக பரிகாரம்னா என்ன? ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்குறீங்க. இந்த ஆன்மீக பரிகாரம்னா என்னென்னா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வங்கள் தான் வழிபடணும், இந்த தெய்வங்களை வழிபட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சில தெய்வங்களை வழிபடக்கூடாது அப்படின்னும் இருக்கு. இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் மாறுபடும். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் என்னுடைய தசாபுத்திப்படி நான் தெய்வங்களை வழிபடலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய தசாபுத்திப்படி தெய்வங்களை வழிபட்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது இருக்கும். அதை நம்ம பார்த்து சொல்லி அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து குறைப்பது. இந்த ஆன்மீக பரிகாரம் என்னன்னா, நம்ம ஒரு நாள்லயே பிரச்சனையை குறைச்சிட்டு நம்ம பெரிய இதுவாக இருந்துடலாம், ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரவர்கள் செய்த கர்மாப்படி அவரவர்கள் வினையை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து ஒரு 50% நம்மளை நாமே குறைத்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு நம்ம அந்த வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு சில பரிகாரங்களை செய்தால் அந்த கர்மாவிலிருந்து நம்ம வெளிவரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்றி செல்வது. இந்த ஜாதகம் ரீதியாகவும், ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆன்மீக ரீதியாகவும் போகும்போது தான் அது முழு பலனை கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு. அதுதான் அந்த ஆன்மீக பரிகாரம். இதன் மூலமாக நிறைய பேர் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லி இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்து இது பண்ணலாமா, இந்த தொழிலில் இந்த மாற்றம் ஏற்படுத்தலாமா, நான் இதற்காக என்ன செய்ய வேண்டும்னு நிறைய கால்கள் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு எல்லாத்துக்குமே சிறிய எளிய பரிகாரம் சொல்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பதிவில் பார்த்தோம்னா, மகர ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம். மகர ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை இந்த 40 நாட்கள் குருமங்கள யோகம் இருக்க போகுது. இந்த 40 நாட்களில் மகர ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது, இவர்கள் எந்த மாதிரியாக வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா இந்த 40 நாட்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குற இது நாள் வரைக்கும் நாங்கள் உங்களுடைய பதிவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய தினசரி பதிவுகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஆகின்றன, அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றத நம்ம பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கள் 7.5 சனி எங்களுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் முதல்ல கேள்வி. எங்களுக்கு எப்போ சனி முடியுது, எப்போ சனி, எல்லோருக்குமே ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோன்னா அதில் முதல்ல சனி எங்கே இருக்காருன்னு தான் கேட்குறாங்க. சனி தான் ஏதோ ஒரு கொடூர காரகன் மாதிரியும், சனி மாதிரி வேறு எந்த கிரகமும் தனக்கு கொடுமையே செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லோருமே சித்தரித்து வச்சுருக்கிறீங்க. அந்த எண்ணத்தை முதல்ல எல்லோருமே அகற்ற வேண்டும். இந்த ஜோதிடம் ரீதியாக சனி தான் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் நல்லதை செய்கின்ற ஒரு காரண கிரகம். சனி மாதிரி எதுவுமே தெளிய வைக்க முடியாது. மற்ற கிரகங்கள் இப்போ சுப கிரகங்கள் இருக்குதுன்னா அதோட வேலையை மட்டும்தான் செய்யும், சுப வேலையை மட்டும்தான் செய்யும். அதே இடத்துல அதுக்கு மறைவு இடத்துல இருக்குதா, மறைவு வேலையை மாத்திரம்தான் செய்யும். ஆனால் இந்த சனியாகப்பட்டது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பிற்கு இந்த மறைவிடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் உழைக்கும் திறமை உடையவரா, அடுத்து பார்த்திங்கன்னா எதற்குமே ஆசைப்படாமல் இருப்பவரா அப்படின்னு பார்த்து தான் தன்னுடைய வேலையவே செய்யும். இப்போ இந்த ஒரு
ஏழரை சனின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ முடியும் தருவாயில் இருக்கு, பாத சனியில் இருக்கு. அந்த பாத சனியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இவர்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய நன்மைகளை தான் செஞ்சிருப்பார். கடந்த காலத்தில் நிறைய துன்பங்களை கொடுத்துருப்பார். ஏன் அவ்வளோ துன்பத்தை கொடுத்தாரு? நான் நல்லவன் தானே, எனக்கு எதுக்கு அந்த அவ்வளோ துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே மகர ராசி அன்பர்கள் கேட்பாங்க. நீங்கள் பின்னாடி யோசிச்சு பார்த்தா தெரியும், உங்களுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் தான் காரணம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவஸ்தைப்படுறது, பிரச்சனையில மாட்டிக்கிறது எல்லாமே அவரவர்களுடைய ஆசையின் பேரில் தான் அவரவர்கள் மாட்டிக்கிறாங்க. இந்த ஏழரை சனி என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே கொடுக்கும். முதல்ல ஆசையை கொடுக்கும். நீ ஆசைப்படுறியா பார்ப்போம், உனக்கு இந்த இது மேலே ஆசை இருக்கா, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறியா பார்ப்போம், ஆசைப்பட வைக்கும். வருமானத்தையும் கொடுக்கும், அதுக்கு உண்டான வருமானத்தையும் கொடுக்கும். அதற்கடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் உங்களுடைய கர்மா. நீங்கள் எதற்காக ஆசைப்படுறீங்க, அந்த ஆசைப்படுறதை நிப்பாட்டிட்டா போகிறோம். உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சனி பகவான் கிட்ட எதையும் எதிர்பார்த்து நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சனி பகவான் கிட்ட இன்னைக்கு சனிக்கிழமை ஆயாச்சு, நான் போயிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வரேன், சனி பகவானே எனக்கு எல்லாத்தையும் நல்லதே கொடுத்துடணும், செஞ்சிடணும் அப்படின்னா, ஓ இவருக்கு இன்னும் நல்ல ஆசைகள் இருக்கு போல இருக்கு, இவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம கொடுப்போம், அடுத்து அவருடைய கர்மவினை அவரை பின்தொடர்ந்து வரட்டும் அப்படின்ற ஒரு முழு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஏழரை சனியின் பிடியிலிருந்து வெளியில வரவே இல்லை. ஒவ்வொருத்தர் ஃபோன் பண்ணும் போதும் சரி, மேடம் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சா? மகர ராசி அன்பர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா ராசி அன்பர்களும் எனக்கு சனி எங்கே இருக்கிறார், எனக்கு சனி எங்கே இருக்கிறார், இப்படி இந்த சனி பகவானை குறிவைத்து தான் எல்லோருமே பேசுவார்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குருமங்கள யோகம் என்ன செய்ய போகுது? அவர்களுடைய ராசிக்கே பிப்ரவரி மாதம் பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான். தனுசு ராசியிலிருந்து ராசிக்கே வந்தாச்சு. மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறாரு. ஒன்றுமே இதுவே இல்லை, பயப்படவே வேண்டாம் மகர ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது. உங்கள் காட்டில் மழை, நீங்கள் செய்தது தான் எல்லாமே வெற்றியான செயல். நீங்கள் நினச்சது நடக்கும்போது நீங்கள் தான் உங்கள் காட்டுக்கு ராஜா. இதுதான் ஒரு சிம்பிளான ஆன்சர் இந்த குருமங்கள யோகத்தில். இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்களில் அந்த செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக குரு பகவானை பார்வையிடுகிறார். அந்த செவ்வாய் குரு பகவான் எங்கே இருக்கிறார்? ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 3, 12 கூடையவர், விரயஸ்தானத்திற்குரியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்திற்குரியவர். பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார், ஒரு சுப கிரகம். அதுவும் இத்தனை நாள் தனித்து இல்லை, ஒரு ராகுவோட சேர்ந்திருந்தார், வக்கரமாக இருந்தார். என்ன பயிற்சியாகி என்ன பிரயோஜனம்? குரு பகவான் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு எந்த விதமான பணத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் தனித்த குருவாக இருக்கிறார். நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி அந்த குரு பகவான் தனித்து இருக்கும்போது தான் அவருடைய முழுவதுமான சுப பலனையும் கொடுத்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் கேட்குறீங்களோ, உங்களுடைய தொழிலில் தடையா, உங்களுடைய தொழில் லாபம் இல்லையா, ஏன்னா ராசியிலேயே இருக்கும்போது சந்திரன் செவ்வாய் வேற உங்களுக்கு சேர்ந்திருக்கு, சந்திரமங்கள யோகம் வேற சேர்ந்திருக்கு. சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து சனி 3ஆம் பார்வையாக குருவை வேற பார்க்குறாரு. இத்தனை யோகத்தை பெற்ற மகர ராசி அன்பர்கள் ஏன் பயப்படணும்? எதற்காகவுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த தொழிலில் வெற்றி அடைய போகிறீங்க. ஒரு ஏற்றுமதி தொழில் செய்கிறீங்களா? இந்த 40 நாட்களில் அந்த ஏற்றுமதி ஆகப்பட்டது உங்களுக்கு பல மடங்கு உயரும். ஒரு நெட்வொர்க்கிங் தொழில் பண்ணுறீங்களா? உங்களுடைய கம்பெனி மாதிரி இந்த காலகட்டத்தில் கார்ப்பரேட் கம்பெனியை ஆக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் போய் நீங்கள் ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு பெரிய பில்டிங் இது பண்ணுறீங்களா, ரியல் எஸ்டேட் தொழிலோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலோ பண்ணுறீங்களா, 14 மாடி கட்டிடம் கட்டுவதற்காக நீங்கள்
காத்துட்ருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் வழங்கப்படும், எல்லா விதமான ஒரு இதுவும் கிடைக்கும். உங்களுக்கு எங்கே போனாலும் ரிஜெக்டடே கிடையாது. இது நாள் வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் எங்கே போனாலும் ஒரு சீல் குத்துன மாதிரி ரிஜெக்டட்னு சீல் குத்துன மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடிய போகுது, ஒரு வெற்றியாக வரப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களும் சரி, உங்களுடைய கூட பிறந்தவங்களும் சரி, உங்களை பாராட்டு மலையில் நனைய வைப்பதற்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் அவங்களே அதே உறவினர்கள் தான், பெற்றோர்களும் உறவினர்களும் சகோதர சகோதரிகளும், ஏன் கட்டின கணவனும் கட்டின மனைவியும், இப்படி எல்லா உறவுகள் மூலமாக நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை இவன், இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போய் இவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மகர ராசி அன்பர்கள் எல்லா உறவுகள்கிட்டையும் நிறைய அவமானப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்க. அதை வெளியில் சொல்லக்கூட உங்களால் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு வேலை, உங்களுடைய கனவு என்ன? எனக்கு ஒரு வேலை நல்லா கிடைக்கணும், இத்தனை பேருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் நிறைய. அந்த நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்குது. எப்படி இந்த வெற்றியாகப்பட்டது வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த லாபஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறாரு. இதை நான் விளக்கி சொல்லணும்னே அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு, நிறைய வருமானத்தை கொடுக்க போறாரு, கோடி கணக்கில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போறாரு. கோடி கணக்குன்னு எல்லாருமே கேட்பீங்க, மேடம் எனக்கு இன்னைக்கு இந்த 40 நாட்களில் கோடி கணக்கில் எனக்கு வந்துருமா? அப்போ நான் லாட்ரி எடுத்துடலாமா? இது எல்லாருக்கும் உண்டான கேள்வி. லாட்ரி எடுத்துடலாமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம். நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும், நழுவ விடக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல வேறு ஆஃபர் கிடைக்குது, எனக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான ஆஃபர் கிடைக்குது மேடம், கண்டிப்பாக பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணுனா உங்களுக்கு இதை விட ஒரு சுகமான வாழ்க்கை, இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத வாழ்க்கை இந்த 40 நாட்களில் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் முடிஞ்சாச்சு, அதை மனசுலேருந்து ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி எடுத்துடுங்க. அது முடிஞ்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, ஒரு நல்ல ஒரு கலத்திரம் கிடைக்க போகுது. திருமணமானவர்களுக்கு ஒரு குழந்தை பேர் பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தை பேருக்காக நீங்கள் போகாத டாக்டர் இல்லை, நீங்கள் பண்ணாத வழிபாடு இல்லை, நீங்கள் பண்ணாத பரிகாரம் இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, அந்த மருத்துவ ஆலோசனையின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. ஆசை அதிகமாக வருமானம் வர 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 மகர ராசி அன்பர்கள் தேவையில்லாத விரய செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஆசைகளை கொடுப்பார், தேவையில்லாத தொடர்புகளை கொடுப்பார். அந்த தொடர்புகளெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இந்த 40 நாட்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் 40 வருஷத்துக்கு சொல்லக்கூடிய வெற்றியாக இருக்குன்றது எந்த எல்லளவும் சந்தேகமே இல்லை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகம் தசா புத்திப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.